நீங்க நிலைப்படுத்தும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். அதே போல சுவாமி இந்த நாளும் பிறந்த நாளும் கர்த்தாவை கொண்டாடுறவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தவங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியா ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையினால முடிசூட்டுகிற தேவன் தாமே சுவாமி இந்த வருஷத்தை நன்மையினால நீங்க நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். கிருபை அவங்களை கர்த்தாவே பரிபூர்ணமாய் மூடிக்கொள்ளும்படியா நாங்க வேண்டிக் கொள்றோம் சுவாமி. உம்முடைய கர்த்தாவே சமாதானம் சந்தோஷமும் யாரும் எடுக்க முடியாத உம்முடைய திவ்ய காரியங்கள் சுவாமி உங்க வாழ்க்கையில தொடரும்படியாய் நாங்க வேண்டிக் கொள்றோம் சுவாமி. நல்ல சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் இந்த வருஷத்துல கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இழந்து போனவர்களாம் கர்த்தாவை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. அதே போல திருமண நாளை கொண்டாடுறவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. குடும்பத்தை கட்டி எழுப்புகிற தேவனா நீங்க இருக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துக்கிறோம் சுவாமி. இந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தவங்களும் சுவாமி உங்களுடைய அநாதி நோக்கத்தின்படி கர்த்தாவே எழும்பி பிரகாசிக்கிற விளக்குகளாய் நீங்க வைக்கும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பத்துக்குள்ள சமாதானம் சந்தோஷம் இருக்கும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம். இந்த புது வருஷத்தை கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. கிருபைக்குள்ள தாழ்த்துக்கிறோம். எழுந்து இருக்கிற ஒவ்வொருத்தவங்க மேலேயும் உடைய கிருபையும் தயவும் இரக்கமும் காருண்யமும் கர்த்தாவே பரிபூர்ணமாய் மூடிக்கொள்ளும்படியாய் நாங்க ஜெபித்து வாழ்த்துக்கிறோம். எல்லா துதி கனமும் செலுத்துகிறோம் இயேசு சுவாமி நாமத்தில் பிதாவே ஆமென். அப்படி ஜெப நிலையில இருப்போம். இந்த வாரத்துக்கு விசேஷ ஜெப குறிப்புக்காக சகோதரர் ராஜா அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார்கள். ஜெபத்தை கேட்கிறீர்கள் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னத்தினால் இந்த காலை வேளையில எங்களை நிரப்பினதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் தகுதியில்லாத எங்களுக்கு கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கர்த்தாவே சகோதரி ராணிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய சரீரத்தில் உள்ள எல்லா பலவீனங்களும் நீங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரி நிர்மலாவுக்கு இருக்கிற தீராத தலைவலியிலிருந்து கர்த்தர் சுகம் கொடுக்கும்படியாய் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. சரீரத்தில் பாதிக்கப்பட்டுள்ள சகோதரர் மைக்கேலுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறபடி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு பரிபூரண சுகத்தை கொடுக்கும்படியாய் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையானது எங்கள் மத்தியிலே அசைபாடி கொண்டிருப்பதற்காய் பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கும்படியாய் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறபடியினால் இந்த ஆண்டவர் சுகத்தை கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாளில் பிறந்த நாள் காணுகிற ஆண்டவரே அஜ்மான் கேப்ரியலின் மகனுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த அருமையான மகனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்யும்படியாய் ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்து முழு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் சபையாய் உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகோதரர் ராஜேந்திர சாமுவேலின் மகனுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவருக்கு கொடுத்த நல்ல சுகத்திற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை அந்த குடும்பத்தில் இன்னும் அதிகமாக இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மகனை பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே இன்னும் சபையில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்தமான கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. தேவரீர் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை அபரிதமாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து கர்த்தர் எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. நாம் யாவரும் அமர்வோம். இந்த வேளையிலே பாடல் பாடுகிற வேளையிலே கர்த்தருக்கு என்று காணிக்கை சேரிக்கிறோம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே.
வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. தூக்கமான ஆவி உன்னை தாங்க வந்தாடு. தூக்கமான ஆவி உன்னை தாங்க வந்தாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை ஜெயிப்போம் பாக்கியவானல்லோ. சோதனைகளை ஜெயிப்போம் பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் எந்த பேரின்பம். ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. தேவனுடைய சமூகத்தில் காணிக்க தவி கியூபர்ட் ஜெபத்தில் நம்மை நடத்துவார்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இரங்களை தேற்றுகிற ஆற்றுகிற ஆண்டவராய், உன்னதமானவராய், உயர்ந்தவராய், எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரராய் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையிலே உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, ஆராதிக்க தந்த எல்லா தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது மேறெடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே காணிக்கைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும்படி ஒவ்வொருவரையும் தேவன் தாமை வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இன்னும் கர்த்தாவே கஷ்டங்கள், நெருக்கங்கள் ஆண்டவரே, சம்பளங்கள் இல்லாமல் கஷ்டப்படுகிற ஆண்டவர் இந்த ஆலயத்திற்குள் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் சந்திக்கிற ஆண்டவராயிருக்கிறீர், தேவைகளை நிறைவேற்றுகிற ஆண்டவராயிருக்கிறீர் ஆண்டவர் தாமே. மனமிறங்கி கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஒரு நாட்களிலே ஆண்டவரே ஆலயத்தில் கர்த்தாவே அவர்களும் ஆண்டவரே பங்காளிகளாய் மாறுபடி செய்வீராக. கர்த்தர் ஆசீர்வதியும், எல்லா தேவைகளையும் சந்தியும் ஆண்டவரே. நாம மகிமைக்காக இது செலவு செய்யப்பட ஆண்டவர் எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் தாரும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு இயேசுவின் மூலம் பிதாவே. அறிவிப்புகள். தேவநாமத்துக்கு மகிமையாக இரவு ஜெப கூட்டம் நேற்று இரவு 8:30 முதல் 11:10 நடந்தேறியது. அநேகர் கலந்து கொண்டு தேவநாமத்தை மயப்படுத்தியிருக்கிறீர்கள். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்று ஆராதனை முடிந்ததும் ஞானஸ்நான ஆராதனை 10:45க்கு வொர்ஷிப் சென்டரில் நடைபெறும். ஞானஸ்நானம் எடுக்க உள்ளவர்கள் நீங்கள் சரியாக 10:30க்கு அங்கே கூடும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பால்சாமி அவர்கள் சில ஆலோசனை அங்கு உங்களுக்கு பகிர்ந்து கொள்வார்கள். சனிக்கிழமை காலை உபவாச கூட்டம் நாளை காலை 10 முதல் பகல் 1 மணி வரைக்கும்